Hey guys, wake up. இன்னைக்கு நாம லவ் பியாண்ட் ட்ரீம் இந்த சீரீஸ்ல 5வது எபிசோட பார்க்க போறோம். கடைசி என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா? வேர் ஹவுஸ்ல நடந்த அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கு அப்புறம் லீ நோரனுக்கு இடையில ஆர்கியூமெண்ட் வர, அதுல லீ இதெல்லாம் உனக்கு வேண்டான்னு தான் உன்னை அப்ராட் அனுப்பி வச்சேன், இப்பதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல, அட்லீஸ்ட் இனியாவது உன்னோட திங்ஸை பேக் பண்ணு, உன்னோட அமைதியான உலகத்துக்கு திரும்பிப்போ அப்படின்னு சொல்லி நோரனை அகைன் விலைக்கு வைக்க ட்ரை பண்ணேன். அப்ப நோரன் பிரேக் ஆகி, என்னோட உலகமே நீங்க மட்டும்தானே, உங்க கண் முன்னாடியே உங்க உலகம் உடைய போகுதுன்னு தெரிஞ்சா உங்களால அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஃபீலிங்க கேட்டுட்டு லீயோட கையை பிடிச்சுக்கிட்டு, நீங்க என்ன காதலிக்க வேண்டாம், என்ன நம்ப கூட வேண்டாம், ஒரு சாதாரண எம்ப்ளாயி எந்த அளவுக்கு பாப்பீங்களோ அந்த அளவுக்கு என்ன பார்த்தா கூட போதும், ஆனா என்ன உங்களை விட்டு விலைக்கு வைக்க மட்டும் நினைக்காதீங்க, நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன், என்னால திரும்ப உங்களை இழக்க முடியாதுன்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணி லீயை கிஸ் பண்ணேன். அப்ப லீய நோரனோட லவ்ல மெல்ட் ஆக 2 பேருமே லவ் மேக் பண்ண மாதிரி பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே நைட் லீயோட வீட்டுல தான் காட்டுறாங்க. அங்க நோரன் அவளோட டைரியை எடுத்து வச்சுக்கிட்டு அவள் லீயோட கையை பிடிச்சு ப்ரொப்போஸ் பண்ணிருப்பாள்ல, அந்த மூமெண்ட்டை டைரியில வரைஞ்சுக்கிட்டே அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, உள்ள சீனியர் ஜூனியர் உறவை தாண்டியும் ஒண்ணு இருக்குன்னு நான் நம்பினது எல்லாம் என்னோட கற்பனை இல்லை, அது உண்மை, அப்படி எதுவும் இல்லைன்னா நேற்று நைட் அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது இல்ல அப்படின்னு லீ கிட்ட பேசுறதா நினைச்சு அவளுக்கு அவளே பேசிக்கிட்டு வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருப்பா. அப்புறம் ஒருவேளை நம்ம 2 பேரும் சாகாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கோம், நம்ம 2 பேரும் காதலிச்சிருப்போம்ல, ஒரு குடும்பத்தை உருவாக்கியிருப்போம், நமக்குன்னு ஒரு வீடை உருவாக்கியிருப்போம், அப்புறம் நான் எப்பவும் கனவு காண்ற மாதிரி உங்க கூட ஒரு லாங் ட்ரிப் போயிருப்பேன் அப்படின்னு அவ ஆசைப்படுற விஷயத்தையும் சொல்லிட்டு, அப்புறம் லீயோட போட்டோவை பார்த்துட்டு, என்னை பார்த்தா என்ன உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா, நான் கிளாஸோட டாப்பர், அதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஆமா நமக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க பாஸ் நான் செக்ரட்டரியா, இருக்கட்டும், கண்டிப்பா நான் உங்களோட காதல ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங்ல இருக்க அந்த லீயை குத்தி விளையாடிட்டு இருப்பான். அப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, அங்க நோரன் காஃபி குடிச்சிட்டு இருக்க லீ மேல இருந்து கீழே இறங்கி வருவான். லீய பார்த்ததும் நோரன் கியூட்டா ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவான். அப்ப லீ சுத்தி முத்தி பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் ஓகேவான்னு கேட்பா. அப்ப நோரன் என்ன எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்ல, யூஸ்வலா நான் கீழே இறங்கி வந்ததுமே என்னை தரன்னு இழுத்து கொண்டு போய் கார்ல உட்கார வச்சிருவேன், கார்ல உட்காந்துட்டு இருக்கும் போதே காலையில இந்த மீட்டிங் இருக்கு, மதியம் அந்த மீட்டிங் இருக்கு, நைட்டு இந்த மீட்டிங் இருக்குன்னு ஆர்டரா சொல்லிக்கிட்டு இருப்பேன், இன்னைக்கு என்னன்னா சாவகாசமா சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுற, உனக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்கா இல்ல நீ வேலை செய்யறதை நிறுத்திட்டியா அப்படின்னு கேட்க, அப்ப நோரன் இன்னும் சிரிச்சிட்டே எதுவும் சொல்லாம லீய உட்கார வச்சுட்டு அவளுக்கு ஒரு கப் காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு, காஃபி குடிங்க என்கிட்ட டைம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப லீயும் நோரனை ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த காஃபியை குடிக்க போ. அப்ப நோரன், நான் டைம் இருக்குன்னு சொன்னோடனே காஃபி குடிக்க ஆரம்பிச்சிருவீங்களா, இந்த டைம் எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்போம். அப்ப லீ ஒரு மாதிரி பார்த்துட்டு, வேண்டான்னு சொன்ன மட்டும் விடவா போற, சரி சொல்லு எதுக்கு இந்த டைம் அப்படின்னு கேட்க, அப்ப நோரன் டக்குன்னு உங்களை கரெக்ட் பண்ணதான்னு சொல்ல, அவ்வளவுதான் லீ குடிச்சிட்டு இருந்த காஃபியை துப்பிட்டு ஒரு மாதிரி இரும்ப ஆரம்பிச்சிருவான். அப்ப நோரன் பக்கத்துல இருக்க டிஷ்யூ எடுத்து லீயோட லிப்ஸை தொடச்சி விட்டுக்கிட்டே, நீங்க தானே உங்களை லீன்னு கூப்பிட எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க, அப்படின்னா நமக்குள்ள ஃபார்மல் வேண்டான்னு தானே அர்த்தம், ஸோ நமக்குள்ள இப்ப எந்த ஸ்டேட்டஸும் கிடையாது, ஸோ நான் உங்களை கரெக்ட் பண்ண நினைக்கிறது தப்பு இல்லையன்னு சொல்லிட்டு லீயோட லிப்ஸ்ல தட்ட, அப்ப லீ டக்குன்னு திரும்பிட்டு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி திணறிட்டு இருக்கேன். அப்ப பாடி கார்டு மேடி தியா கூட உள்ள வருவார். வந்தவரு இங்க நடக்கிற சேட்டைய பார்த்துட்டு அப்படியே அங்கேயே நின்னுட்டு, எனக்கு இப்பெல்லாம் பாச பார்த்தா வெக்கமா வருது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தியா, என்ன வெக்கமா ஏன்னு கேட்க, அங்க பாரு எப்ப நோரன் பாஸ் பக்கத்துல வந்தாலும் பாஸ் வெளியே ஏதோ விலகி இருக்கிற மாதிரி ஆயிட்டு கொடுத்தாலும் அவங்க கை கால்லாம் டைப் அடிக்க ஆரம்பிச்சிருது, அங்க பாரு எப்படி நடுங்கிட்டு இருக்குன்னு பாரு, என்னால உறுதியா சொல்ல முடியும் பாஸுக்கு இப்போ நோரனை ஹக் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கும், ஆனா அவங்களோட அந்த பிரைட் அதை அவங்கள அலோவ் பண்ணாது, ஸோ கண்ணியமாவும் நிதானமாவும் இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப தியாவும் அதை பார்த்துட்டு பாஸ் அவங்களோட இதயம் சொல்றதை கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, எது இதயமா, அது இந்நேரம் கோட்ரட்டுன்னு கதறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி இங்க லீய பார்த்தா பாடி கார்டு சொன்ன மாதிரியே நோரனை சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க.
அங்க லீ ஏதோ ஒரு வீடியோ கால்ல ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பான். அந்த மீட்டிங்கை முடிச்சிட்டு அந்த காலை கட் பண்ண அப்ப நோரன் அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு மெதுவா அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பான். அப்ப லீ, என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கிளம்பலையான்னு கேட்டா, என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்படலாம், ஸோ நீங்க கேட்பீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல. அப்ப லீ அது புரிஞ்சும் புரியாத மாதிரி, நான் என்ன கேட்பேன், எனக்கு என்ன வேணும், எதுவும் வேண்டாமே அப்படின்னு சொல்ல. அப்ப நோரனுக்கு கொஞ்சம் பல்பான மாதிரி ஆயிட்டு அப்புறம் அகைன், நிஜமாவே உங்களுக்கு எதுவும் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்க பார்க்க. அப்ப லீ, என்ன கிளம்பு அப்படின்னு அகைன் சொல்ல, சரி போய் தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேப்பெல்லாம் எடுத்துட்டு கிளம்புவோம். அப்ப லீ, ஒரு நிமிஷம் நோரன் அப்படின்னு சொல்ல, சொல்லுங்க ஏதாவது வேணுமா அப்படின்னு நோரன் ஆர்வமா கேட்க, ஒன்னும் இல்ல, போற வழியில பீமை கொஞ்சம் வர சொல்லிட்டு போறியா அப்படின்னு லீ சொல்ல அகைன் நோரனுக்கு பல்பாகும். அப்ப நோரன் கொஞ்சம் இரிட்டேட்டா, ஏன் நீங்களும் கூப்பிட்டுக்க மாட்டீங்களா, இவ்வளவு நாள் அந்த பீமை என்ன வச்சுதான் கூப்பிட்டீங்களோ அப்படின்னு அவளுக்கு அவளே பேசி திட்டிட்டு இருக்க. அப்ப லீ, என்ன சொன்ன, என் காதுல விழலன்னு கேட்க, ஒன்னும் இல்ல, நான் போயிட்டு பீமை வர சொல்றேன், நீங்க அவனையே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காண்டிலேயே ரூம் விட்டு வெளியே போவான். பட் விட்டு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாலே என்னமோ. அடுத்த நாள் மீட்டிங்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க. லீ ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பத்தி கேட்பா. அப்ப அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அதை தேட ஆரம்பிக்க லீ டக்குன்னு அதை எடுத்து கொடுத்து, நீங்க கேட்குற ஃபைல் இதுல இருக்கு, செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல. அப்ப ஸ்டாஃப்ஸ் எல்லாரும், வாவ், வாசுக்கு எப்ப என்ன வேணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் இன்டைரக்டா சொல்ல. அப்ப லீ, என்ன சொன்னீங்க அப்படின்னு கொஞ்சம் முறைச்சிட்டே கேட்க. அப்ப அந்த ஸ்டாஃப்ஸ், அது இல்ல பாஸ், ஏன்னா இது வரைக்கும் வந்த செக்ரட்டரி எல்லாருமே ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்கல, பட் நம்ம நோரன் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்றாங்க, உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்ல. அப்ப லீ இன்னும் காண்டாகி, இப்ப என்ன சொல்ல வரீங்க, அப்படின்னா எனக்கு பொறுமை பத்தலன்னு சொல்றீங்களா, இவளை தவிர வேற யாராலையும் என் கூட இருக்க முடியாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்ல. ஐயோ பாஸ், நாங்க அப்படி சொல்ல வரல அப்படின்னு அவங்க கொஞ்சம் வளர ஆரம்பிக்க. அப்ப நோரன், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, லீ உங்களுக்கு பர்ஃபெக்டான மேட்ச் நான் தான்னு சொல்றாங்கன்னு சொல்ல. நோரன் லீன்னு சொன்னதும் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் என்ன லீயா அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அப்ப லீயும் ஒரு மாதிரி பாப்பா. அப்ப நோரன், செக்ரட்டரி உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் நான்னு சொல்றாங்க, கரெக்டு தானே அப்படின்னு ஸ்டாஃபை பார்க்க. அப்ப ஸ்டாஃபும் ஆமாங்கிற மாதிரி மண்டையாட்ட. அப்ப லீ, இதுக்கு மேல இவளை இங்க உட்கார வச்சிருந்தா எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவான்னு நினைச்சிட்டு, ரேன் எனக்கு போய் ஒரு கப் காஃபி கொண்டு வரியா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நோரன், காஃபியா, ஆனா காஃபிக்கு பதிலாக நீங்க என்ன எடுத்துப்பீங்கல்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வேனை பார்த்துட்டு இருக்க அப்படியே எழுந்து போவோம். அப்ப லீக்குமே வெக்கத்தோட கலந்த சிரிப்பு வரும். ஸோ அவளும் சிரிச்சிட்டு இருக்க. அப்ப அங்க உள்ள ஸ்டாஃப், பாஸ் நீங்க சிரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க. அப்புறம் டக்குன்னு நார்மல் மோடுக்கு வந்து, யாரு சிரிக்கிறா, எல்லாரும் ஒர்க்கை பார்க்கலாமா, நான் கேட்ட டாக்குமெண்ட் என்னாச்சு அப்படின்னு அந்த பாஸ் ஆட்டிடியூடுக்கு சேஞ்ச் ஆக அப்புறம் எல்லாருமே அந்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் லீ அவளோட பாடி கார்டு கூட சேர்ந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பார்த்துட்டு இருப்பான். அப்ப அங்க வந்து நோரன் அதை நோட் பண்ணிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு குட்டி பிளான போட்டுட்டு அப்படியே லீ பக்கமா கெத்தா நடந்து வருவான். வந்தவன் லீ பக்கத்துல வந்ததும் ஏதோ ஹீல் ஸ்லிப் ஆகி விழுற மாதிரி லீ மேலேயே விழ வருவான். பட் லீக்கு இவளோட பிளான் தெரிஞ்சிருச்சு போல. ஸோ டக்குன்னு அவ விலகிக்க கரெக்டா பாடி கார்டு மேலேயே விழ பாடி கார்டு அவளை பிடிச்சுப்பாரு. அப்ப நோரன் டக்குன்னு எழுந்துட்டு பாடி கார்டை பார்த்து முறைக்க, சத்தியமா உன்னை பிடிக்கணுங்கிறது என்னோட எண்ணம் இல்லை, விட்டுருந்தா உன் தலை தெரிச்சு செத்துருப்பேன், அதனாலதான் பிடிச்சுக்கிட்டேன். அப்புறம் அடுத்த முறை ட்ரை பண்ணும்போது இன்னும் பெட்டரா நம்புற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்ல. ஆகே நோரனுக்கு பல்பாகும். அப்ப லீக்கு இன்னும் பயங்கர சிரிப்பு வரும். ஸோ திரும்பி நின்று சிரிச்சிட்டு இருப்போம். ஸோ இப்படியே நோரன் ஒரு பக்கம் லீயை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண, லீ அதை உள்ளுக்குள்ள ரசிச்சு சிரிச்சாலும் வெளியே ஏதோ பாடி கார்டு சொன்ன மாதிரி கண்ணியமா நிதானமா நடந்துக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் நைட்டு லீயோட வீட்டுல காட்டுறாங்க. அங்க லீ அப்பதான் குளிச்சுட்டு ஹேரை ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்ப கதவு தட்டுற சத்தம் கேட்கும். ஸோ யார் அதுன்னு கேட்க, நான் தான் நோரன் வெளியே நின்று சொல்ல. அப்ப லீயும் உள்ள வர சொல்லுவான். உள்ள வந்தவன் லீ இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு மேடம்க்கு என்ன யோசனை வந்துச்சோ தெரியல, குறுகுறுன்னு இப்படியே பார்த்துட்டு இருப்போம். அப்ப லீயும் அதை நோட் பண்ணிட்டு அப்புறம் குட்டியா ஸ்மைல் பண்ணிட்டு, பார்த்து முடிச்சுட்டேன்னா கொஞ்சம் என் கண்ணை பாக்குறியா அப்படின்னு சொல்ல.
அப்ப நோர் எனக்கு அகைன் பல்பம். ஸோ டக்குன்னு கான்சியஸ் வந்த மாதிரி ஆம் சாரி, நான் வேணா போயிட்டு அப்புறம் வரவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே கிளம்ப போவோம். அப்ப நீ இரு, வந்துட்டல, என்னன்னு சொல்லிட்டு போன்னு சொல்ல. அப்ப நோரனும் அது நாளைக்கு நான் உங்க அப்பாவை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீ ஒரு மாதிரி ஆயிட்டு, என்ன என்ன சொன்ன, அப்பாவை பார்க்க போறியா, உனக்கு என்ன பைத்தியமா, அங்க வேரோஸ்ல நீ இருந்தங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது இப்ப வரைக்கும் தெரியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ அவர் முன்னாடி போறது எவ்வளவு ஆபத்தான விஷயம் தெரியுமான்னு கேட்க. அப்ப நோரன், எனக்கு தெரியும்லே, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் போறேன். உங்க அப்பா எனக்கு எதுக்காக இவ்வளவு சேலரி கொடுத்தாங்கன்னு இப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவர் என்ன அப்பாயிண்ட் பண்ணும் போதே உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் அவருக்கு கொடுக்கணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. ஆனா அது அப்ப அவர் நல்ல எண்ணத்துல கேட்கறதா தான் நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் அவரை பார்த்து பேசினாதான் இப்போவும் அவர் என்ன நம்புறாரா இல்லை என் மேல எதுவும் சந்தேகம் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல. அப்ப நீ டக்குன்னு இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் நோரனப்போ நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலன்னு சொல்ல. அப்ப லீக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி அமைதியாக, சீலி கண்டிப்பா என்னால உங்க அப்பாவை பார்க்காம இருக்க முடியாது, என்ன ப்ளீஸ் தடுக்காதீங்க. நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யறேன்னா, நான் உங்க அப்பாவை மீட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியாம நான் ஏதோ பண்றேன்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது, என் மேல உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல. அப்ப நீ ஒரு நிமிஷம் இவ சொன்னா கேட்க மாட்டாளாங்கிற மாதிரி நோரனை பார்த்துட்டு, அப்புறம் சோ நீ முடிவு பண்ணிட்டல, சரி பத்திரம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப நோரனும் ஹாப்பியா, ஓகே தேங்க்யூ லீ, சரி இப்ப நான் தூங்க போறேன், நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்ப லீ அவளோட கையை பிடிச்சு இழுத்து நிறுத்தி கதவை சாத்திட்டு ரொமான்டிக்கா நோரனோட பக்கத்துல வந்து, இப்ப கொஞ்ச நாளாவே நீ என்ன கரெக்ட் பண்ண ட்ரை பண்றல, எவ்வளவு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன்ல அப்படின்னு இன்னும் நெருக்கமா போக. அப்ப நோரன், இப்ப என்ன பண்ண போறீங்க, நான் பிடிவாதமா இருக்கிறதுனால எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்க. அப்ப லீ, அப்படின்னா நீ பிடிவாதமா இருக்கங்கிறத நீ ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நெருக்கமா போக. அப்ப நோரன், நீங்களும் ரொம்ப முரண்டு பிடிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்க. அப்ப லீ நோரனோட விரலை தொட்டுக்கிட்டு, சரி ஒரு சேஞ்சுக்கு வேணா நான் முரண்டு பிடிக்காம ஃப்ளர்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டுட்டே கொஞ்சம் ரொமான்டிக்கா நோரனை அப்ரோச் பண்ண. இப்ப நோரனும் ஃபிளாட் ஆயிடுவான். பட் வணக்கம் போல நோரன் ஃபிளாட் ஆனதும் விலகிட்டு, ஃப்ளர்ட்டிங் டைம் முடிஞ்சு போச்சு, இப்ப என் முடிய காய வைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்ப. இப்ப நோரனுக்கு அவ்வளோ இரிட்டேட்டா இருக்கும். ஸோ அப்படியே சிரிச்சிட்டு அப்புறம் லீயோட ஹேரை காய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே இரிட்டேஷன்ல, நீங்க வேணும்னு தானே இப்படி பண்றீங்க, ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம்னு மனசுக்குள்ள திட்டுறதா நினைச்சு வெளியவே பேசிட்டு இருக்க. அப்ப நீ பேசுறதெல்லாம் எனக்கு கேக்குதுன்னு சொல்ல. இப்ப நோரன் டக்குன்னு வாயை முடிக்கிட்டு, பட் எதுவும் சொல்ல முடியலையேங்கிற ஒரு காண்டுல லீயோட தலையை பிடிச்சு ஆட்டுவான். அப்ப லீயும் சிரிச்சிட்டு அந்த சோஃபால நோரனுக்கு பின்னாடி வந்து படுத்து என்னோட கையில படுத்துக்கொண்டு சொல்ற மாதிரி அவளோட கையை நீட்டும். அப்ப நோரனும் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே லீயோட கையில படுத்துக்க. இப்ப லீ அவளை ஹக் பண்ண மாதிரி, நாம தான் அன்னைக்கு அதை பண்ணிட்டோம்ல, அது உனக்கு பத்தாதா, ஆமா நீ எப்ப இருந்து இந்த மாதிரி மாறின அப்படின்னு கேட்போம். அப்ப நோரன் சிரிச்சிட்டே, நான் எப்பவுமே இப்படிதான் இருக்கேன், ஆனா நீங்க தான் என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்க, அப்பவும் என்ன விரட்டி அடிச்சிங்க, இப்பவும் என்ன உங்களை விட்டு விலக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அப்ப லீயும் ஸ்மைல் பண்ணிட்டே, நீ இப்பவும் அதே நோரனா இருக்கிறது நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நோரன் டக்குன்னு லீயோட ஃபேஸை பார்த்து ஏதோ சொல்ல வருவான். அதுக்குள்ள லீ எதுவும் சொல்லிடாதங்கிற மாதிரி அவளோட தலையை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சுக்கிட்டு, எனக்கு தூக்கம் வருதுடி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோரனை கியூட்டா இன்னும் ஹக் பண்ணிக்க. அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் அதே சோஃபாலேயே ஹக் பண்ணிக்கிட்டே தூங்குற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, அங்க லீ ரெடி ஆயிட்டேன், நீ கண்டிப்பா இதை பண்ணிதான் ஆகணுமா, நீ டிசைட் பண்ணிட்டியான்னு அகைன் கேட்பான். அப்ப நோரனும், ஆமா நான் கண்டிப்பா உங்க அப்பாவை மீட் பண்ணதான் போறேன்னு சொல்ல. அப்ப லீ, அப்படின்னா நான் சொல்றது என் அப்பா கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அவ ஒரு சில விஷயங்களை சொல்லும். அப்ப நோரன், ஆனா நான் இதை கண்டிப்பா செய்யணுமா அப்படின்னு கேட்க. எஸ் கண்டிப்பா நீ இதை சொல்லிதான் ஆகணும், எப்படி நான் வேரோஸ்க்கு வந்திருக்கேங்கிற விஷயத்த என் அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. சோ இந்த விஷயத்த நீ சொன்னா உன் மேல அவருக்கு நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படியும் நீ என் அப்பாவை மீட் பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டேன், ஸோ இப்படியே சொல்லிடுன்னு சொல்ல. அப்ப நோரனும் கொஞ்சம் தயங்கிட்டு சரின்னு லீயோட அப்பாவை மீட் பண்ண போ. அங்க லீயோட அப்பா, ஏர்லி மார்னிங்கே வந்திருக்க, என்ன விஷயம்,
என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேட்க, அப்ப நோரன், இதை நான் உங்ககிட்ட சொல்லலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க லீயோட ஒவ்வொரு மூவையும் என்கிட்ட சொல்ல சொன்னீங்க, ஸோ அதனாலதான் இதை நான் சொல்ல வந்திருக்கேன்னு சொல்ல, என்ன விஷயம்னு லீயோட அப்பா கேட்பார். அப்ப நோரன், லாஸ்ட் ஃப்ரைடே மிஸ் லீ வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வந்தாங்க அண்ட் அவங்களுக்கு காயம் பட்டிருந்தது அப்படின்னு சொல்லுவான். அதாவது இததான் லீ சொல்லி அனுப்பியிருப்பா போல. இவங்க எந்த நைட்டை மீட் பண்றாங்கன்னா, அன்னைக்கு வேற ஒரு சில ப்ராப்ளம் நடந்துச்சுல்ல, அந்த நைட்டை மீட் பண்றாங்க. ஸோ நோரன் இப்படி சொல்ல, அப்ப லீயோட அப்பா, அவ அடிபட்டு வந்ததை நீ பாத்தியா அப்படின்னு கேட்பார். அப்ப நோரன், இல்ல நான் பார்க்கல, நான் என் ஃப்ரெண்டோட காலில் இருந்தேன். லீ வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவங்கள மீட் பண்ண போனேன். பட் அவங்க என்ன உள்ள அலோவ் பண்ணல. மெய்டு தியா தான் உள்ள போனாங்க. ஆனா லாண்ட்ரியில அவங்களோட ட்ரெஸ்ல ரத்தக்கரை இருக்கிறத நான் பார்த்தேன்னு சொல்ல, அப்ப லீயோட அப்பா எல்லாத்தையும் கேட்டுட்டு பட் எதுவும் சொல்லாம பக்கத்துல இருக்கிற பாடி கார்டை பார்ப்பாரு. அப்ப அந்த பாடி கார்டு, ஓகே மிஸ்ரன், நீங்க வேற ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்பாரு. அப்ப நோரன் இல்லைன்னு சொன்னதும், அப்படின்னா நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப நோரனும் சரின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்புவான். அப்படி கிளம்பும் போதே அவளோட காதுல இருக்கிற அந்த இயரிங்ஸ லீயோட அப்பா அண்ட் பாடி கார்டு அவங்களுக்கு தெரியாமலே வேணும்னே அங்க விடுவோம். அப்ப லீயோட அப்பா மிஸ் ரேன்னு கூப்பிடுவார். எங்க இவ இயரிங்ஸ கீழே போட்டத அவரு பார்த்துட்டாரோன்னு ஒரு பதட்டத்திலேயே திரும்பி, சொல்லுங்க பாஸ்ன்னு சொல்ல, நீ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வீட்டுலதான் இருந்தியா அப்படின்னு கேட்பாரு. அப்ப நோரன் கொஞ்சம் பதட்டமா, ஆமா, அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டோட ஃபோன் கால்ல இருந்தேன், நீங்க செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பான். அப்ப லீயோடப்பா ஒரு மாதிரி சிரிச்சிட்டே, இல்ல நான் சும்மா கேட்டேன், இப்ப நீ போலாம் அண்ட் லீய பத்தி சொன்னதுக்கு தேங்க்ஸ், இனி இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன. அப்ப நோரனும் ஜஸ்ட் மிஸ் நினைச்சிட்டு அப்படியே பதட்டமா வெளியே போக, அப்ப யாரோ டக்குன்னு நோரனோட கையை பிடிச்சு இழுப்பாங்க. அப்ப நோரன் ஒரு நிமிஷம் இன்னும் பதட்டமாகி பார்க்க, அங்க லீ இருப்பான். லீய பார்த்ததும் டக்குன்னு அவளை ஹக் பண்ணிப்பான். அப்ப லீ அவளை பிடிச்சு, என்னாச்சு, என் அப்பா உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்க, அப்ப நோரன் ஒரு நிமிஷம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு, இல்ல, ஆனா உங்க அப்பாவோட கண்ணு இருக்கே, அப்படியே பதட்டத்தை எனக்குள்ள கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல. அப்ப லீ, இதுக்குதான் நான் முதைய சொன்னேன் நீ அங்க போக வேண்டான்னு, இப்ப பாரு உன் முகமே வாடி போச்சுன்னு சொல்ல. இப்ப நோரன் கியூட்டா ஸ்மைல் பண்ணுவான். அப்ப லீ, இப்ப எதுக்காக சிரிக்கிறேன்னு கேட்க, நீங்க என்ன நினைச்சு கவலைப்படுறத பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல. அப்ப லீ டக்குன்னு அகைன் சேஞ்ச் ஆகி, கவலையா, நான் இப்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் நோரன் தொடர்ந்து சிரிச்சுட்டே இருக்கும். அப்படியே கிஸ் பண்ணிடுவான். அப்ப நோரன் ஒரு மாதிரி இல்லையே பேனு பார்க்க, இப்படிலாம் என்னை பார்த்து சிரிக்க கூடாது, இப்படி பண்ணினா நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்ப நோரன், ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் தெரியுமா, எப்போ என்னை டீஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்க. அப்படியே இங்க அகைன் லீயோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் அங்க யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்க. உள்ள அந்த டீன் வருவோம், அதான் புது இன்வெஸ்டர்னு சொல்லி லீயோட அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, அவர் தான் வந்தவர். நேரா லீ அப்பா பக்கத்துல உட்காந்துட்டு, என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லுங்க அங்கிள், நான் கிளம்பணும், எனக்கு ஒரு டேட் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்ப லீயோட அப்பா சிரிச்சுட்டு, என் பொண்ணு உனக்கு பிடிக்கலையா, அவ அழகா இல்லையான்னு கேட்பார். அப்ப அந்த டீனும், அவங்க அழகா தான் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லையே, பின்ன நான் அவங்கள எப்படி டேட் பண்ண முடியும், அண்ட் நீங்க என்ன அவங்கள டேட் பண்ணவா கூட்டிட்டு வந்தீங்க, அவங்கள போர்டு மெம்பர்ல இருந்து வெளியே அனுப்பணும், அதுக்காக தானே என்ன வர வச்சீங்க அப்படின்னு கேட்க. அப்ப லீயோட அப்பாவும் சிரிச்சுட்டே, நீ ரொம்ப அதிகமா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் ஆசைப்படுறதெல்லாம் ஒண்ணுதான், என் பொண்ணு மத்த பொண்ணுங்க மாதிரி ஷாப்பிங் போகணும், அவளுக்கான காதலை கண்டுபிடிக்கணும், அந்த காதல் கூட இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல. அப்ப டீன், ஆனா உங்க பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லையே, அளவுக்கு அதிகமா பிடிவாதமும் திறமையும் இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து நம்ம எளிமையான வாழ்க்கை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல. அப்ப லீயோட அப்பாவும், ஆமா, அவ கொஞ்சம் பிடிவாதக்காரிதான், அதனாலதான் போர்டு மெம்பர்ஸ்ல பலருக்கு அவளை பிடிக்கல, சோ அவளை வெளியே அனுப்ப வேண்டிய ப்ரெஷர் என் தலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஷேர் பத்தி நம்ம பேசிக்கிட்ட விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்க. அப்ப அந்த டீனும், அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரமே லீ அதை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவளோட மொத்த ஷேரும் உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவான். அதாவது லீயோட பேர்ல இருக்கிற மொத்த ஷேரையும் அவங்க அப்பா அவரோட பேருக்கு மாத்தி லீ போர்டு மெம்பர்ல இருந்து இறக்கி, அதாவது இந்த கம்பெனி விட்டு வெளியே அனுப்புறதுதான் இவரோட பிளான் போல இருக்கு. சோ அதை பத்தி இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க. அப்படியே அங்க நோரனை காட்டுறாங்க. அவளோட இயரிங்ஸை வேணும்னு லீயோட அப்பா ஆபீஸ்ல விட்டுட்டு வந்திருப்பாள்ல, அதை
அதை எடுக்கிறதுக்காக இப்போ அங்கே போகிறேன். அங்கே செக்ரட்டரி கிட்ட என்னோட இயரிங்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன், ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க, நான் அதை எடுத்துட்டு உடனே கிளம்பிடுறேன் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி உள்ள நுழைஞ்சிட்டு அதை தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த செக்ரட்டரியுமே எங்கேயும் போகாம நோரணியை தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த செக்ரட்டரியை டைவர்ட் பண்றதுக்கும் இவ ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பா போல. ஸோ அந்த பிளான் படி வெளியே ஒரு ஸ்டாஃப் காஃபி எதைய கொட்டி அங்க ஒரு சீனை கிரியேட் பண்ண. அப்ப இந்த செக்ரட்டரி அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி போய் பார்க்க இங்க நோரனும் வேக வேகமா அவ கொண்டு வந்த பென் டிரைவ் லீயோட அப்பாவோட சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணி ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டு செக்ரட்டரி உள்ள வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு அந்த பென் டிரைவையும் அவளோட இயரிங்ஸும் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வருவான். வந்தவ அவசர அவசரமா வாஷ்ரூம் போய் அங்கிருந்து அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ சொன்னதை நான் பண்ணிட்டேன், உன்னால ஏதாவது பார்க்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்க. அப்ப அந்த ஃப்ரெண்டும் இப்ப சிஸ்டம் ஆஃப்ல இருக்கு, இப்போதைக்கு என்னால எந்த டேட்டாவும் எடுக்க முடியாது, எப்ப சிஸ்டம் ஆன் ஆகுதோ அப்பதான் என்னால அதை கனெக்ட் பண்ண முடியும், ஸோ அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, பட் இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கன்னு எனக்கு கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்ல. அப்ப நோரனு ஸ்மைல் பண்ணிட்டு கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன், ப்ளீஸ் இதை மட்டும் எனக்காக முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவான். வெளியே வந்தா அங்க லீ நின்னுட்டு இருப்பான். இவ பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டா போல, பட் எதுவுமே காட்டிக்காம அப்படியே அமைதியா நிக்க. அப்ப நோரனும் லீக்கு எந்த டவுட்டும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டேன், அது இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கால் பண்ணியிருந்தாங்க, ஸோ அது விஷயமா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல. அப்ப லீ நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கிளம்பிடுவான். அப்ப நோரனும் அப்பாடான்னு நினைச்சிட்டு அப்புறம் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் லஞ்சுக்கு அவ டீமோட வெளியே போய் சாப்பிட்டுட்டு இருப்பான். அங்க ஸ்டாஃப்ஸ் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கலாய்ச்சி பேசிட்டு இருக்க. அப்ப நோரனுக்கு ஒரு கால் வரும். பாடி கார்டு பீம் தான் கால் பண்ணிருப்பாரு. ஸோ கால் வந்ததும் சாரி நான் அந்த காலை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனியா போய் நின்று பேச ஆரம்பிப்பான். காலை அட்டன் பண்ணதும் பாடி கார்டு நீ எங்க இருக்கேன்னு கேட்பாரு. அப்ப நோரனும் நான் டீம் கூட லஞ்சு சாப்பிட வந்திருக்கேன், மிஸ் லீ என்ன தேடினாங்களா, அவங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்போம். அப்ப பாடி கார்டு ஓ நீ பேசுற வார்த்தையே லீய பத்தினதா தான் இருக்குமா அப்படின்னு ஓட்ட வர. அப்ப நோரன் உனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா நான் போனை வச்சிரட்டுமா அப்படின்னு கேட்க. அப்ப பாடி கார்டு கொஞ்சம் பொறுப்பா, நீ எங்க இருக்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, சரி நீ எங்க இருக்க, எந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க அப்படின்னு கேட்க. அப்ப நோரனும் யார் அதுன்னு யோசிச்சுட்டு அப்புறம் அவ இருக்கிற ரெஸ்டாரண்டோட அட்ரஸ சொல்லுவான். அப்ப பாடி கார்டு அதை நோட் பண்ணிட்டு ஓகே நீ அங்கேயே இரு, உன்னை பிக்கப் பண்றதுக்காக ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க, லஞ்சுக்கு அப்புறம் நீ ஆபீஸ்க்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண. அப்ப நோரனும் யாரு வர போறான்னு யோசிச்சுட்டு திரும்ப அங்க டீன் வந்து நிப்பாரு. டீனை பார்த்ததும் நீங்களாங்கிற மாதிரி ஷாக் ஆகி பார்க்க. அப்ப டீனும் நீ வேற யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்டுட்டு கடைசி மீட்டிங்ல பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைன்னு சொல்ல. அப்ப நோரனும் ஆமான்னு சொன்னா இனிமே நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம், ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். நான் ஒண்ணு பண்றேன், மிஸ் லீ கிட்ட சொல்லி உன்னை என்னோட செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ண சொல்றேன், எனக்கும் இந்த ஆஃபீஸை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியாது, ஸோ நீ கூட இருந்தா நான் எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், அண்ட் மோரோவர் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல. அப்ப நோரன் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஐம் சாரி எனக்கு லீயை விட்டு வர்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப டீன் டோன்ட் வரி நான் அவ்வளோ விட அதிகமா பணம் கொடுப்பேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லுவார். அப்ப நோரன் ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே நிக்க. அப்ப டீன் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே இந்த விஷயத்துல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், சரி உனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி நான் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா லீய பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நோரனோட காது பக்கமா ஏதோ சொல்ல போவோம். ஸோ இங்க இப்படி போயிட்டு இருக்க. அப்படியே இங்க பாடி கார்டை காட்டுறாங்க. அவர் நோரன் கிட்ட போனை கட் பண்ணிட்டு பாஸ் வர வர நான் என்ன வேலை பார்க்கறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு லீய ஓட்ட வருவார். அப்ப லீயும் எதுவும் சொல்லிடாதன்னு சொல்லிட்டு அப்புறம் சீரியஸா நோரனை நான் எதுக்காக அப்ராட் அனுப்புனேங்கிற விஷயம் உனக்கு தான் முழுசா தெரியும், பட் இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் சீரியஸா எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல. அப்ப பாடி கார்டும் மிஸ் ராணி எதுக்காக திரும்ப வந்திருக்காங்க அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும்ல, அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அவங்க இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டாங்க, இதுக்கு மேல அவங்கள திரும்ப அனுப்புறது பாதுகாப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்ச வர அவங்க இனிமே உங்க கூட இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அகைன் அது மட்டும் இல்ல எப்படியும் அவங்கள திரும்ப அனுப்புறதுக்கு உங்க இதையும் ஒத்துக்காது, அதுதான் ஆல்ரெடி துடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்ல அப்படின்னு அகைன் ஓட்ட வர.
அப்ப லீயும் சிரிச்சிட்டே உனக்கு எல்லாமே தெரியுதுல்லன்னு சொல்லி பாடி கார்டை சும்மா விளையாட்டுக்கு அடிக்க, அப்புறம் பாடி கார்டை ஓகே நான் வாயை முடிக்கிறேன் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இங்க அகைன் நோரனை காட்டுறாங்க. அவ இன்னும் அந்த டீன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா போல. அண்ட் அவன் ஏதோ ஒரு சீக்கிரட்டை இவளோட காதல இன்னும் சொல்லிட்டு இருக்க. அவளும் ஸ்மைல் பண்ணிட்டு அதை கேட்டுட்டு இருக்க. ஸோ இப்படி இவ கேட்டுட்டு இருக்க. அப்ப கரெக்டா லீயுமே அங்க வந்துருவா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதையும் பாத்துருவா. பட் அங்க இருந்து பார்க்கும்போது டீன் நோரனை கிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி கடன்னு கீழே வந்து நோரனை பிடிச்சு இழுத்துட்டு, அதுக்கு நோரன் டீன் 2 பேரும் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே உன்னோட எல்லையை தாண்ட முயற்சி பண்ணாதன்னு டீனை மட்டும் பார்த்து சொல்லிட்டு நோரனை கையை பிடிச்சு இழுத்து கடன்னு காருக்கு கூட்டிட்டு போவான். இவன் வரும்போது சிரிச்சுட்டு தான் வந்திருப்பான். பட் இப்ப நோரனோட வரும்போது டென்ஸ்டா வர்றதை பார்த்ததும் பாடி கார்டும் என்னாச்சு பாஸ்ன்னு சொல்லி கேட்க வருவார். டெல்லியும் கோவத்துல விலகி போ பீம் சொல்லி கத்திட்டு நோரனை காருக்குள்ள உட்கார வச்சுட்டு காரை வேகமா எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பும். வீட்டுக்கு போனதுமே நோரன் கிட்ட ரொம்ப கோவமா அங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அவன் கூட அப்படின்னு தான் கேட்போம். அப்ப நோரனும் பதட்டமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்கேன். ஓ, என்கிட்ட திரும்ப கேட்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? நான் எதையும் பார்க்கலன்னு நினைச்சியா? நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். பட்ட பகல்ல பப்ளிக்க கிஸ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னு வேற என்கிட்ட கேக்குற அப்படின்னு சொல்ல. அப்ப நோரன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அப்படி நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல. என்ன என்ன முட்டாள் நினைச்சியா? நான் பார்த்தது பொய்ன்னு சொல்றியா? நீ பேசுனதையும் நான் கேட்டேன், இன்னும் எவ்வளவு பொய் தான் சொல்லுவேன் அப்படின்னு அவ வாஷ்ரூம்ல சீக்கிரடா பேசிட்டு இருந்தத இவ வெளியே நின்று கேட்டு இருந்திருப்பாள்ல, அதை மீன் பண்ணி சொல்லுவான். அப்ப நோரன் அதை யோசிச்சுட்டு அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல வர, பின்ன வேற என்ன மாதிரி? ஒரு பொய்ய மறைக்க எத்தனை பொய் தானே சொல்லிட்டே இருக்க போற? ஓ, நான் மறந்துட்டேன், நீ அப்ராட்ல இருந்தல்ல, சோ ஒரு பையனை கிஸ் பண்றதெல்லாம் உனக்கு ரொம்ப சர்வசாதாரணமா இருந்திருக்கும். அதை தானே நீ இங்கேயும் பண்ணியிருக்கிற. ஆனா அதை பாக்குறது எனக்கு நரகமா இருக்கு. உன்ன மாதிரி சீப்பான பொண்ணுங்கன்னா பசங்களை பார்த்தாலே போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வாய விட. அப்ப நோரன் டென்ஷன் ஆகி லீன்னு கத்துவான். அப்ப லீ என்ன அந்த மாதிரி கூப்பிடாதுன்னு சொல்ல. அப்ப நோரன் டென்ஷன் ஆகி ஓ ஃபைன் மிஸ் லீ, ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் இடையில ஃபார்மலா இருக்கிற இந்த உறவு மட்டும்தான் இருக்குண்ணா. எந்த உரிமையில நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க? நான் யாரை ஹக் பண்ணா என்ன, கிஸ் பண்ணா என்ன, இல்லை என்ன பண்ணாதான் உங்களுக்கு என்ன? பொறாமப்படுறதுக்கோ என்ன சீப்பான பொண்ணுன்னு சொல்றதுக்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்ல. அப்ப லீ டென்ஷன் ஆகி நோரன்னு சொல்லி அவளோட கையை ஃபோர்ஸா பிடிச்சிட்டு, உனக்கு அந்த அளவுக்கு அது வேணுமா? நமக்குள்ள இருக்கிற உறவுக்கு என்ன பேருன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. சரி, அப்படின்னா இனிமே நான் உனக்கு ஒரு செக்ஸ் பார்ட்னரா மட்டுமே இருக்கிறேன், இது ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு நோரன் பதில் பேச முடியாம அமைதியா இருக்க. ஒருவேளை முடியாதுன்னா வெளியே போன்னு சொன்னேன்னு கத்த. நோரனுக்கு கண்ணெல்லாம் கலங்க அப்படியே அழுகையே வந்துடும். பட் கொஞ்சம் கூட அழாம அப்படியே அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே கடந்து போவான். பட் ரூமுக்கு வந்ததும் அப்படியே கதறி ஆட ஆரம்பிப்பான். நோரன் கண்ணீரோட கடந்து போகவும் தான் நம்ம வாயை விட்டுட்டோங்கிறதே லீக்க போறேன். ஸோ ஒரு மாதிரி அவளும் ஃபீல் பண்ணிட்டே அப்படியே நோரனை பார்க்க ரூமுக்கு வரும். அங்க நோரனோட அழுகு சத்தம் ரூமுக்கு வெளியே வர கேட்கும். அதை கேட்டதும் லீ ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுவான். பட் என்ன சொல்றதுன்னே தெரியாம அந்த கதவுலயே கையை வச்சுட்டு ஐம் சாரி, என்ன மன்னிச்சிரு நோரன், என்ன மன்னிச்சிருன்னு கதவு பக்கத்துல நின்று சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் அது நோரனுக்கு கேட்டுச்சா இல்லை கேட்கலையான்னு தெரியல, அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ உள்ள நோரன் அழுதுட்டு இருக்க, வெளியே லீயும் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அப்படியே அங்க சீட் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. வழக்கமா நோரன் தான் லீக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பட் அன்னைக்கு லீ வெயிட் பண்ணிட்டு இருக்க, நோரன் கீழே இறங்கி வருவான். வந்தவ லீய பார்த்ததும் அப்படியே கடந்து போக பாப்பா. அப்ப லீ ஒரு நிமிஷம் நிறுத்தி என்ன மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு நைட்டு நடந்ததை பத்தி பேச ட்ரை பண்ணுவான். பட் நோரன் செம கோவத்துல இருப்பா போல. ஸோ நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா கிளம்பலாம் மிஸ் லீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். அப்ப லீயும் என்ன பண்றதுன்னு புரியாம சரி ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம்னு நினைச்சு கிளம்புனா, அங்க ஆபீஸ்லயுமே நோரன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அமைதியா உட்காந்து வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பான். வலி அவ முன்னாடி வந்து நின்று, ரன் நம்ம கொஞ்சம் பேசலாமா ப்ளீஸ், நேற்று எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி அகைன் ஸ்டார்ட் பண்ண. அப்பவும் நோரன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா மிஸ்லி
அப்படின்னு ஃபார்முலா கேட்பான். அப்ப லீ நோரன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, அப்ப நோரன் லீய ஒரு மாதிரி பார்த்துட்டு, இது நான் ஒர்க் பண்ற இடம், இங்க நான் இர்ரெஸ்பான்சிபிளா இருக்க விரும்பல. அது மட்டும் இல்ல, இங்க நான் வேலை பார்க்கறதுக்கு என்னோட பிரெயினை தவிர வேற எதையும் யூஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்ல, அதாவது இன்டைரக்டா அவளுக்கு செக்ஸ் பார்ட்னரா இருந்துதான் இந்த வேலையை பார்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல வர, அப்ப லீ ப்ளீஸ் நோரன் நான் அந்த மாதிரி மீன் பண்ணல அப்படின்னு சொல்ல, அப்ப கரெக்டா மிஸ் ரேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க ஒரு ஃபைலை கொண்டு வந்து ரேன் கிட்ட கொடுத்து அதை பத்தி ஏதோ பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப லீயால அங்க பேச முடியாம போயிடும். ஸோ அமைதியா உள்ள போயிடுவான். பட் எப்படியாவது நோரனை சமாதானப்படுத்தணும். நோரனுக்காக ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்ணி அதை எடுத்துட்டு நோரன் முன்னாடி போய் அதை நீட்டுவான். அப்ப நோரனும் என்னங்கிற மாதிரி பார்க்க அதுல ஒரு பெண்டன்ட் இருக்கும். அப்ப லீ நீங்க வந்ததுல இருந்து ஒரே நெக்லஸ் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பான். அப்ப நோரன் டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டு எதுக்காக இது எனக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்பான். அப்ப லீவும் எங்க ஏதாவது சொல்லிடுவாளுங்கிற கொஞ்சம் பயத்தோடையே நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன்னு மட்டும் சொல்ல. ஸோ இப்போ நான் தேங்க்யூ ஸோ மச் பாஸ்ன்னு சொல்லணுமா? உங்க செக்ரட்டரி நீங்க சீப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு இதை வாங்கி கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச் பாஸ், இதை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்க. அப்ப நீ ஒரு மாதிரி ஃபீலிங்கா பார்த்துட்டு, எனக்கு இப்படிதான் மன்னிப்பு கேட்க தெரியும்னு சொன்னா அப்ப வாங்கிப்பியா அப்படின்னு கேட்க, அப்ப நோரன் இவ்வளவு வருஷமா என்னை பத்தி நீங்க இப்படித்தானே யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த பெண்டை பிடிச்சுக்கிட்டு, எனக்கு சொந்தமா ஆல்ரெடி என்கிட்ட ஒண்ணு இருக்கு, உங்களால 1000 மடங்கு இல்ல 1,00,000 மடங்கு முயற்சி பண்ணாலும் நான் போட்டிருக்க இந்த பெண்டனுக்கு நிகரான ஒண்ணு உங்களால கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்ப நீ அவளை தடுத்து, என்னை மன்னிக்கவே மாட்டியா, நான் எப்படி மன்னிப்பு கேட்டா நீ என்னை ஏத்துப்பன்னு சொல்லி கேட்க. அப்ப நோரன் ஆனா நீங்க எதுக்காக சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? சமாதானப்படுத்துற அளவுக்கு நமக்குள்ள எந்த உறவும் இல்லையே, நீங்க என்னோட பாஸ், நான் உங்களோட செக்ரட்டரி, அவ்வளவுதானு சொல்லிட்டு அப்புறம் ஓ ஒருவேளை நீங்க என்ன செக்ஸ் பார்ட்னரா யோசிக்கிறீங்களே அதுக்காக என்ன சமாதானப்படுத்த நினைக்கிறீங்களா அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு ஈஸி தான். ஒரு செக்ஸ் பார்ட்னருக்காக நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல. ப்ளீஸ் நோரன், இது என்னோட தப்பு தான், நான் அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு ஏதோ சொல்ல வருவான். பட் அதுக்குள்ளேயும் பாடி கார்டு வந்துடுவார். வந்தவர் லீய பார்த்து, நாம இப்ப கிளம்பணும், உங்களுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல. அப்ப நோரன் லீய பார்த்து முறைச்சிட்டு, நான் தெரிஞ்சுக்க கூடாத இன்னொரு சீக்ரெட், நல்லது, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு கீழே டிரைவர் வெயிட் பண்றாங்களா அப்படின்னு கேட்பான். அப்ப பாடி கார்டு எஸ்ன்னு சொல்ல, அப்படின்னா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ அப்படியே போக பார்க்க, அப்ப லீ ஃபர்ஸ்ட் அவன் முன்னாடி வந்து நிற்பான். இப்ப நோரனை நிக்க, அப்புறம் டக்குன்னு சரி போன்னு சொல்லிட்டு அப்படியே அவளுக்கு வழி விட, அப்ப நோரனும் கோபமா அங்கிருந்து போற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் இங்க டீனை காட்டுறாங்க. அவர் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. அப்ப அவரை பார்க்க லீ உள்ள வருவான். அப்ப லீக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த பர்சன் மிஸ்டர் டீன் தான் போல. ஸோ இவ உள்ள வர அந்த டீன், ஹாய் டார்லிங் எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, அப்ப இங்கிருந்து பாடி கார்டு, பார்த்து பேசுங்க, பாஸ் இப்ப நல்ல மூட்ல இல்ல, மண்டே உடச்சி தள்ளிட போறாங்கன்னு சொல்ல. லீ இரிட்டேட்டா வந்து உட்காரும். அப்ப அந்த டீன், ஓ அப்படி வேற இருக்கா, சரி உன் பேப் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்பான். லீ அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம போன் எடுத்து ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்க. அப்ப டீன் பாடி கார்டை பார்த்தேன், என்னாச்சு அப்படின்னு சீக்கிரட்டா கேட்க. அப்ப அங்கிருந்து பாடி கார்டு, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல. இங்க இருந்து டி அவனை முறைச்சு பார்க்க, அப்ப பாடி கார்டு வாயை க்ளோஸ் பண்ணிப்பாரு. அப்ப டீன், நீ ரொம்ப ஹார்ட்டா இருக்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ட்ரிங்க் எடுத்துக்கிறியா, கொஞ்சம் கூல் டவுன் ஆவன்னு சொல்ல. அப்பவும் லீ டீனை பார்த்து முறைக்க. அப்ப டீன், அட இப்ப எதுக்கு ஏன் மேல கோவமா இருக்க, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல இது எல்லாமே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு. சத்தியமா நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணவே இல்லை, நான் பண்ணதெல்லாம் ஒண்ணுதான், உன்னை பத்தி சீக்ரெட் அவளுக்கு சொல்றேன்னு சொன்னேன். என்னன்னு கேட்டா, நீ லீய 5 வயசு பொண்ணா பாத்திருக்கியான்னு கேட்டு உன்னோட போட்டோவை காட்டினேன். அப்புறம் நம்ம சின்ன பசங்களா இருக்கும் போது ஒரு நாள் நான் உன் டாலை பிடிங்கிட்டேன், அப்ப கூட நீ பயங்கரமா அழுதல்ல, அன்னைக்கு நான் உன் தலைமுடியை கோதி விட்டு உன்னை சமாதானப்படுத்தினேன்ல, அதை அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதை கேட்கும் போது உன் கேர்ள் ஃப்ரெண்டோட ரியாக்ஷனை நீ பார்த்திருக்கணும், ஏதோ கேண்டி வேர்ல்ட்ல இருந்த மாதிரி அவ்வளவு பிரைட்டா இருந்துச்சு அவளோட ஃபேஸ. பட் நீ சடனா வந்து
எல்லாத்தையும் காலி பண்ணது மட்டும் இல்லாம ஏன் மேலேயே கோவப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அப்ப லீயும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அடப்பாவீங்களா, நம்ம இவ்வளவு நேரம் இவனை வில்லன் நினைச்சிட்டு இருந்தோம்னா இவன் லீயோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருந்திருக்கான். சரி, கதைக்கு வருவோம். லீ எனக்கு தெரியும்னு சொல்ல, என்ன உனக்கு தெரியுமா, தெரிஞ்சுமா இந்த மாதிரி பண்ற? நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இங்க வந்தா நீ என்கிட்டயே உன்னோட ஆட்டிடியூட காட்டுற. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை தெரியுமா? நீ குழந்தையா இருக்கும் போதே ஸ்வீட்டா இருந்த, இப்ப சகிச்சிக்க முடியலன்னு சொல்ல, அப்ப லீ அந்த டெக்ஸ்ட கம்ப்ளீட் பண்ணி அதை சென்ட் பண்ணிட்டு அது ஓரமா வச்சுட்ட. சரி, ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்க, அப்ப டீனோ அப்பா வந்துட்டியா, ஓகே இப்ப நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணட்டும்னு சொல்லி அவன் லீயோட அப்பா கூட ஒரு டீல் பேசிட்டு இருந்தான்ல, அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்க சொல்லிட்டு இருப்பான். ஸோ இப்படி இங்க டீனு லீக்கு ஆதரவா பேசிட்டு இருக்க, அப்படியே அங்க நோரனை காட்டுறாங்க. அங்க நோரன் அவரோட பெண்டனை கலட்டி அதுல ஒரு சிகப்பு கலர் நூல் இருக்கும்ல, அதை கையில வச்சு ஃபீலிங்கா பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவளுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதான் லீ இவ்வளவு நேரம் டைப் பண்ணிட்டு இருந்தாலே, ஸோ அந்த மெசேஜ் வர அப்ப நோரனும் அதை எடுத்து பார்ப்பான். அதுல உன்னோட லீ தப்பு பண்ணிட்டா, உன்னோட லீ பண்ணது எல்லாமே தப்பு தான், ப்ளீஸ் அந்த முட்டாளை மன்னிச்சு ஏத்துப்பியா அப்படின்னு இருக்கும். அதை பார்த்ததும் இப்ப மட்டும் என்னோட லீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை போட்டு உடைக்க போவான். அப்புறம் எடுத்து வச்சுட்டு அந்த மெசேஜை ஒரு மாதிரி ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.